ಹಾಯ್ ಹಲೋ ಮಗಳೇ வணக்கம் வெல்கம் வந்தனம் ஸ்வாகதம் நமஸ்காரம். ஐ எம் பேக் வித் இன் அனதர் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மெய்யழகன் படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு, அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்திருக்கு. ஸோ அதை தான் நம்ம வந்து இங்கே ரியாக்ட் பண்ண போகிறோம். இந்த படத்துலேருந்து வந்து சம்மந்தப்பட்ட எந்த வீடியோவும் நான் இன்னும் பார்க்கல. ஸோ அதுவே எனக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது, எந்த மாதிரியான படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த படத்தோட டேரக்டர் வந்து நல்ல இயக்குனர் பிரேம்குமார் 96ன்ற ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிம் நமக்கு கொடுத்தவர். ஸோ இந்த படத்துலையும் அதே மேஜிக் ஒர்க் ஆகும்னு நம்ம நம்புவோம். இந்த மாதிரியான ஒரு கதைக்களமாக இருக்கும், எந்த மாதிரி இதை ட்ரீட் பண்ணியிருக்காங்க, ஸோ எந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் உள்ளே இருக்குன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. நம்ம இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், மெய்யழகன் அஃபிஷியல் ட்ரெய்லர், லெட்ஸ் செக் இட் அவுட். தஞ்சாவூர், அந்த ஊருக்கு போறதுக்கு பயப்படுறியா? ஒரிஜினல் லொக்கேஷனுங்க, எனக்கு அந்த சூப்பர். ஊரு, வீடு இதெல்லாம் எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அங்க போனா எமோஷனல் ஆயிடுவேன், அழுதுருவேன். பயப்படுறியா? அதான் இங்க பாருங்களேன், செல்லப்பாங்க ரோஸ்ட், புடலங்கா உசிலி, ஆமா அடை, அதுக்கு தொட்டுக்க பூண்டு பொடி, இது என்னன்னே தெரியலையே. டேய் வேற எல்லாம் இருக்குன்னு சொல்லுங்கடா, அப்பதான் சாப்பிட முடியும். ராஜ்கிரண், ஓகே சூப்பர். அக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்க வீட்டுக்கார கல்யாணம் பண்ணதுல ஃபுல்லா பாத்துக்கிட்டேன். கையை உடைச்சு மாவு கட்டு போட்டு விட்டுறோம் ஓல்ட் மேன். ஏன் கை உடைச்சு மாவு கட்டு போடுறீங்க? லைவ் டப்பிங்கா? நான் சொல்றேன். என்னத்தான் அடிக்கிறாங்களா? எல்லாம் ஆயிரம் கொஞ்சம். அவருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்ரீதேவியா? ஓகே. பாப்போமா? இங்க வந்து போற இந்த ஒரு நாளை இந்த வருஷம் பூரா வரவங்க போறவங்க எல்லார்கிட்டயும் பேசி தீத்துடுவார். அதான் செருப்பு மாத்தி போட்டுதான். புசு புசுன்னு இட் இஸ் தி வெரி சாஃப்ட். ராகத்தில் நான் நிற்க ஆனந்தம் தான். நல்லா இருக்குடா. டேய் நல்லா டான்ஸ் கூட ஆடுவேன் தான். நானும் நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடுவேன். ஆனந்தம் ஸ்டெப்லாம் சூப்பரா ஆடுவேன். மைக்கேல் ஜாக்சன். ஏய் ஏய் Are you happy? வெரி ஹாப்பி. நீ ஹாப்பி? Double happy. தான். உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? பொய்யாகி தோற்று போகின்றேன் மெய்யான கமல் சார். ஈடின்றி வாழும் பேரன்பே என்று ஒரு நிமிஷம் தான். யாரோ இவன், யாரோ சொந்தம், யார்தான் இவனோ எதிர்பாராமலே ஈனும் தாய்ப்பாசம் இவன் யாரோ. எல்லாம் இறந்த காலமாத்தா, கடந்த காலம், நாம கடந்து வந்த காலம், பொற்காலம், glorious past. ஓ, ஸோ ரெஃப்ரெஷிங், ஸோ ரெஃப்ரெஷிங். பயங்கரமான ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ட்ரெய்லரு. இப்போ தான் தோணுது, ஏன்டா அந்த டீசர் நான் பார்க்காம விட்டேன்னு. ஓகே, நம்ம டீசர் பார்க்காம இருந்தால் நல்லது தானே. நிறைய கட்ஸ்லாம் வச்சுருந்தா எனக்கு அந்தளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடச்சிருக்காது. ஸோ ரெஃப்ரெஷிங், ஸோ பியூட்டிஃபுல். ஒரு ரிலேஷன்ஷிப்பை எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்காங்க, எவ்வளோ ஒரு அழகாக காமிச்சிருக்காங்கன்னு பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருந்திருக்கும். இவருக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் போய் பார்க்குறது, ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறது, வேறு வேறு ஊர்களை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, இல்லை அவரோட பாஸ்ட்டில் நடந்ததெல்லாம் போய் பார்க்குறது அப்படின்றது ஒரு பிடிச்சிருக்கும் போல அவருக்கு. ஏன்னா அந்த படம் 96 படத்துலையுமே அதை வச்சு தான் ஸ்டோரி போயிருக்கும். ஸோ அதுவுமே சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஸ்கூல்லாம் ஏதோ சம்திங் காட்டுறாங்க. ஸோ அதுவும் நல்லா இருந்தது. அந்த பஸ்ஸில் போகும்போது நல்லா சூப்பராக ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லாக போயிட்டு ட்ரெய்லரு. நல்லா அந்த ரிலேஷன்ஷிப் திடீர்னு எங்கேயோ கான்ஃப்ளிக்ட்டு, ஏதோ ஒரு சோகமான ஒரு பேஸுக்கு வந்து போகுது படம். ஸோ அதுவுமே நல்லா இருந்தது. ஒரு எமோஷ்னல் ரைடாக இருக்கும்னு எனக்கு தோணுது. பயங்கரமான ஒரு எமோஷ்னல் ரைடாக இருக்க போதுன்னு தோணுது. ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கும். நிறைய இடத்துல லைவ் டப்பிங் கேட்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சதுன்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல லைவ் டப்பிங் பண்ணியிருக்காங்க. ராஜ்கிரண் சார் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது இது வரைக்கும். ஒரு சர்ப்ரைஸ், எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான். செம்மையான ஒரு பர்ஃபார்மர் அவர். ஸோ இந்த படத்தில் எப்படி பண்ணியிருக்காருன்னு தெரியல. ஸ்ரீதேவியாக இருந்தாங்க. ஸோ அந்த கார்த்தி சாருக்கு வந்து அந்த கிராமத்து சப்ஜெக்ட்டு, ஸோ அது வந்து இந்த ஊர்கதைகள் சொல்லுவாங்கள்ல, அந்த ஊர்கதைகள் வந்து அவருக்கு பியூட்டிஃபுல்லாக ஆப்ட் ஆகிடும். அந்த கேரக்டர் அவருக்கு ஒரு ஐசிங்கான கேக் தான் அந்த ஒரு கேரக்டர். ஸோ நல்லா பண்ணிடுவார். அரவிந்த் சாமியும் பார்க்கறதுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கார். முக்கியமாக 2 கோவிந்த் வசந்தா
பியூட்டிஃபுல் சோல்ஃபுல் மியூசிக்குங்க. சோல்ஃபுல் மியூசிக். அண்ட் அந்த கமல் சாரோட பாட்டு வரும்பொழுது மெல்ட்டிங், பயங்கரமான மெல்ட்டிங். ஏன்னா 96 படத்துலேயே அந்த வயலின்ஸ்லாம் வச்சு நம்மளோட ஹார்ட்ஸ் எல்லாம் வந்து பிச்சு எறிஞ்சு ஒரு 2-3 சீன்லாம் நம்மளை தரத்தரையாக அழுவ விட்டுருப்பாரு. இந்த படத்தில் என்ன பண்ண காத்திருக்காங்க தெரியல, 2 பேரும் சேர்ந்து. பெர்ஃபார்மன்ஸாகவும் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே. ஆனால் ஒன்று உறுதி, நார்மலான ஒரு ட்ராமாங்க அது, பியூர் அண்ட் பியூர் ட்ராமா. ஸோ எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க வேணாம். ஃப்ரெஷ்ஷாக உங்கள் மைண்டை கொண்டு போய் தியேட்டரில் உட்காந்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு மூவி பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கு இந்த பிரேம்குமார் மேலே நம்பிக்கை இருக்குது. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இது எந்த மாதிரி அவுட் வருதுன்னு. சூப்பருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ட்ரெய்லரு. எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது இந்த படம் எனக்கு பார்க்குறதுக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஊர்க்கதைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். அங்கே நடக்கிற அந்த அட்டூழியங்கள், அந்த ரிலேஷன்ஷிப்பில் நடக்கிற சின்ன சின்ன காமிக்ஸ் எலமெண்ட்ஸு, அந்த ஃபேமிலி ட்ராமாஸு, அங்கே நடக்கிற கான்ஃப்ளிக்ட்டு, அந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு அப்புறம் வர்ற எமோஷனல் சீன்ஸு, அதை ஸ்டேஜிங் பண்ண விஷயம். ஸோ இதெல்லாம் பூமாகி இந்த கிளைமேக்ஸில் வந்து நம்மளை அழுக வச்சு கதற வச்சு விட்ருவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ட்ராமாலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்ம அதை தான் நம்ம பார்த்து வளர்ந்துருக்கோம்ல நிறையா. இப்போ தான் நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் படங்கள் எப்போ நம்ம பார்க்க ஆரம்பித்தோம், இப்போ தான் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த படங்கள் எல்லாமே பியூர் அண்ட் பியூர் கமர்ஷியல் ட்ராமாஸ் தான். ஸோ அந்த விதத்தில் இது பியூர் அண்ட் பியூர் புது ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இந்த படம் பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சுது. 50 years ஆஃப் ரஜினிசம். ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ நம்ம சேனலில் நம்ம பப்ளிஷ் பண்ண போகிறோம். அதுக்கான ஒர்க்லாம் போயிட்டுருக்கு, அது ஃப்யூச்சரில் வரும். அதையும் நான் உங்களுக்கு முன்னாடி தெரியப்படுத்திக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், மீண்டும் ஒரு வீடியோ அல்லது ரிவ்யூ சந்திப்போம். Until then, bye from Ananda, signing off.